தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி காயல்பட்டினம் குப்தா சிறிய பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். தூத்துக்குடி மக்களுக்கு கனிமொழி எட்டாக்கணியாக இருப்பதாக அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி குற்றம் சாட்டினார். காயல்பட்டினத்தில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களை நேரில் சந்தித்து அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சிவசாமி வேலுமணி காயல்பட்டினம் பகுதியில் உள்ள குப்தா சிறிய பள்ளிவாசல் தொழுகை முடிய வெளியே வந்த இஸ்லாமியர்களை நேரில் சந்தித்து இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படியும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடியில் தான் பிரச்சாரம் சொல்லும் பொழுது மக்கள் பணியை முடித்து எங்கேயும் பார்க்க முடியவில்லை என கூறுவதாக தெரிவித்தார். மக்களுக்காக கனிமொழி எந்த பணியும் செய்யவில்லை. மக்கள் பணி என்பது மக்களுக்கு பிரதிநிதித்துவம் என்பது ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு செய்வதுதான் அவருடைய வேலை. அந்த வேலையை சரியாக செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மக்கள் அதிமுக வெற்றியை உறுதி செய்து விட்டார்கள். அதிமுக கொண்டு வந்த பல்வேறு மக்கள் திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்துள்ளது. அது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்படும் என்றார் சுபா. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.